வெல்கம் டு காவிய கதைகள். இன்னைக்கு நம்ம தெனாலிராமன் மற்றும் 3 அமைதியான சாட்சிகள் கதையை பத்தி தான் பார்க்க போறோம். ரொம்பவே அழகான அந்த விஜயநகரத்துல சூரியன் காலையில உதிக்க ஆரம்பிச்சது. மக்கள் எப்பவும் போல காலையில எழுந்து பரபரப்பா அவங்களுடைய வேலையை பார்க்க தொடங்குனாங்க. அமைச்சர்கள் எல்லாரும் கிளம்பி அரண்மனைக்கு வந்தாங்க. அரசபையும் ஆரம்பிச்சது. கிருஷ்ணதேவராயர் அன்னைக்கு வந்த வழக்குகளை விசாரிச்சுட்டு இருந்தாரு. திடீர்னு ஒரு வியாபாரி ரொம்பவே அழுகத்தோடையும் கோவத்தோடையும் அந்த அரண்மனைக்குள்ள வந்தாரு. அரசபைக்கு வந்த அந்த வியாபாரி மன்னரை பார்த்து ரொம்பவே கோவமா பேச ஆரம்பிச்சாரு. மன்னா, நேத்து நான் உங்களுடைய விருந்தாளிகள் தங்கும் இடத்துலதான் தங்கியிருந்தேன். ஆனா என்னுடைய பொற்காசுகள் காணாம போயிடுச்சு. மன்னா, என்னுடைய பொற்காசுகளை நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு அந்த வியாபாரி மன்னரிடம் கேட்டாரு. அதுக்கு மன்னர், வியாபாரியே, உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த வியாபாரி, நேத்து என்னோட அறைக்கு 3 பேரு வந்தாங்கன்னு சொன்னாரு. முதலாவதா வந்தவரு சுத்தம் செய்யறவர். இரண்டாவதா வந்தது ஒரு சமையல் பெண்மணி. மூன்றாவதா வந்தது ஒரு காவலாளி. இவங்க 3 பேரு தான் நேத்து என்னோட அறைக்கு வந்தாங்க. என்னோட அறையோடைய ஜன்னலும் கதவும் 2மே பூட்டப்பட்டிருந்தது அப்படின்னு அவர் மன்னர்கிட்ட சொன்னாரு. இத கவனிச்ச மன்னர், யார் இந்த திருட்டை செஞ்சிருப்பாங்கன்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு. அப்போ தெனாலிராமன், மன்னா, நான் அந்த திருடனை கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னார். அதுக்கு மன்னரும் ஒத்துக்கிட்டார். தெனாலிராமன் அந்த வியாபாரி சொன்ன 3 பேரையும் கூப்பிட்டு வர சொன்னாரு. அந்த 3 பேருகிட்டயும் இப்ப நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்பேன். ஆனா நீங்க 3 பேருமே அதுக்கு ரொம்ப அமைதியா சிந்திச்சுதான் பதில் சொல்லணும். தெனாலிராமன் ஒவ்வொருத்தரா கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு. முதலாவதா தெனாலிராமன் அந்த சுத்தம் செய்யறவர்கிட்ட கேள்வியை கேட்காரு. நீ அந்த அறையை நேத்து சுத்தம் செய்யும் போது அதுல இருந்த கண்ணாடியில நீ என்ன பார்த்த அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவர், அந்த கண்ணாடி ரொம்பவே சுத்தமா இருந்தது, அதுல என்னால எல்லாமே பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னாரு. இரண்டாவதா அந்த சமையல் பெண்மணி வந்தாங்க. நீங்க அந்த அறைக்குள்ள இருக்கும்போது அந்த விளக்கு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த பெண்மணி, அந்த விளக்கு ரொம்பவே பிரகாசமா எரிஞ்சிட்டு இருந்ததுன்னு சொன்னாங்க. மூன்றாவதா அந்த காவலாளி வந்தாரு. அவர்கிட்ட அந்த அறையில இருந்த நாற்காலி எந்த பக்கமா திரும்பி இருந்ததுன்னு கேட்டாரு. அதுக்கு அந்த காவலாளி, அவர் படுத்திருந்த படுக்கை பக்கமா அந்த நாற்காலி இருந்ததுன்னு சொன்னாரு. இந்த கேள்வியெல்லாம் பார்த்த மன்னருக்கு ஒண்ணுமே புரியல. தெனாலிராமா, இதுல நீ எப்படி திருடனை கண்டுபிடிக்க போறேன்னு அவர் கேட்டாரு. மன்னரை பார்த்த தெனாலிராமன், மன்னா, திருடனை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட அந்த அறையில இருந்த எல்லாருமே அதிர்ச்சியானாங்க. அப்போ யார் அந்த திருடன் அப்படின்னு கேட்டாங்க. தெனாலிராமன் புன்னகையோட திரும்பி அந்த அறைய சுத்தம் செய்யறவரை பார்த்து, இவர் தான் அந்த திருடர் அப்படின்னு சொன்னார். இது கேட்ட அந்த அறையில இருக்க எல்லாருக்குமே ஒண்ணுமே புரியல. நீங்க எப்படி அவர்தான் திருடர்னு சொல்றீங்கன்னு கேட்டாங்க. இதை கேட்ட மன்னர், தெனாலிராமா, எதுக்கு அவரை நீ திருடர்னு சொல்ற அப்படின்னு கேட்டார். தெனாலிராமன் அந்த அறையில இருந்த எல்லாருக்கும் அவர் கண்டுபிடிச்சதை விளக்க ஆரம்பிச்சாரு. மன்னா, இந்த வியாபாரி சொன்னபடி அவரு ராத்திரி முழுக்க தூங்கும் போது அவருடைய அறையுடைய விளக்கு எரிஞ்சிட்டு தான் இருந்தது. அப்படி அந்த விளக்கு பிரகாசமா எரிஞ்சிட்டு இருந்தது அப்படின்னா அதோடைய நிழல் கண்டிப்பா அந்த ரூம்ல பட்டு இருக்கும். அவர் சுத்தம் செய்யறவரை திரும்பி பார்த்தாரு. நீங்க அந்த அறையில அந்த கண்ணாடிய பார்க்கும்போது அந்த அறையில இருந்தது எல்லாமே உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சதுன்னு நீங்க சொன்னீங்க. ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒரு மங்கலான விளக்கு இருக்கிற மூடப்பட்ட ஒரு அறையில இருக்க கண்ணாடி எல்லாத்தையுமே தெளிவா காட்ட வாய்ப்பே இல்ல. அந்த கண்ணாடி கண்டிப்பா மங்கலாவும் விட்டு விட்டும் தெளிவில்லாமையும் தான் தெரிஞ்சிருக்கும். அப்ப எப்படி உங்களுக்கு அந்த கண்ணாடியில எல்லாமே தெளிவா தெரிஞ்சதுன்னு சொன்னீங்க? இதை கேட்ட எல்லாருமே அமைதியானாங்க. இதை கேட்ட அந்த சுத்தம் செய்யறவரோட முகம் வெளுக்க ஆரம்பிச்சது. அவர் ரொம்பவே தடுமாற ஆரம்பிச்சாரு. தெனாலிராமனோட கேள்விக்கு பதில் சொன்ன தெனாலி அவரு சரிஞ்சு கீழே விழுந்தாரு. தான் தான் அந்த தங்கத்தை திருடினதா அவர் ஒத்துக்கிட்டாரு. நேத்து நான் அந்த அறைக்கு வரும்போது விளக்கு ரொம்பவே அமைதியா எரிஞ்சிட்டு இருந்தது. நான் அந்த தங்கத்தை திருடும்போது என்னையே நான் அந்த கண்ணாடியில பார்த்தேன். அப்படிதான் அந்த கண்ணாடி தெளிவா இருந்தத நான் கவனிச்சேன். சுத்தம் செய்யறவருடைய பதிலை கேட்ட எல்லாருமே திகைச்சு போனாங்க. அரசபையில நடந்த எல்லாத்தையும் பார்த்த மன்னர் அதிர்ச்சியானார். இவ்வளவு சிக்கலான இந்த வழக்க எப்படி நீ சில வார்த்தைகளை வச்சே கண்டுபிடிச்ச அப்படின்னு மன்னர் கேட்டார். அதுக்கு தெனாலிராமனும் சிறு புன்னகையோட, மன்னா, எந்த ஒரு திருடனுமே அவன் செஞ்ச திருட்டை என்னதான் மறைக்க நினைச்சாலுமே அவனை அறியாமலேயே அந்த உண்மைய அவன் வாயாலேயே அவன் சொல்லிடுவான். அப்படிதான் இந்த திருடனும் அவனாலேயே அவன் வெளிப்பட்டான்.
இதை கேட்ட மன்னர் தெனாலிராமனுடைய அறிவை பார்த்து அவரை பாராட்டினாரு. என்னதான் ஒரு திருடன் தான் செஞ்ச தவற மறைக்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவனாலேயே அவன் வெளிப்படுவான். இதுதான் இயற்கையோட நியதி. இந்த நியதியை யாராலும் வெல்ல முடியாது. இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்க காவிய கதைகள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.